வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு கஞ்சி சொல்லித்தர போகிறேன். இது வந்து வெந்தயம் புழுங்கல் அரிசி கஞ்சி. இது ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க். இதை பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் வந்து மிக மிக விதவிதமான கஞ்சி பண்ணுறது பழக்கம் இருக்குது. இது ஆரோக்கியம் தரும் இந்த கஞ்சி எல்லாருக்குமே வந்து ஜீரண மண்டலத்தில் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு உதவி புரியும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி புழுங்கல் அரிசி 1 மேசைக்கரண்டி, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் பால் விரும்பும் அளவு, உப்பு சிறிதளவு. புழுங்கல் அரிசியோட வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு நல்ல ஒரு சில மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால் தேவை, தகுந்த அளவு உப்பு தேவை. இந்த கஞ்சி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், அரைச்சி இந்த மாதிரி நீர்க்க கரைச்சதை வந்து நம்ம அடுப்பில் ஊற்றிட்டு கலந்துக்கிட்டே இருந்தாக்க நம்மளுக்கு வந்து அது அப்படியே கெட்டிப்படும், பளபளன்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி கஞ்சி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயும் வந்து நல்ல ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்குது. நல்ல நுண்ணுயிர் கிருமிகள், நல்லதை செய்யும் நுண்ணுயிர் கிருமிகள் அதில் நிறைய இருக்குது. தேங்காய் பாலில், தேங்காயிலேயே இருக்குது. தேங்காய் பால் எடுக்கிறப்ப நம்ம கையில் புயிறப்போ நம்ம கையில் இருக்கிற நல்லதை செய்யும் பாக்டீரியா அதோட சேரும். இது எல்லாமே சேரப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு எதுவுமே கிடையாது. அதாவது லாக்டோஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய எதுவுமே இதில் கிடையாது. இது கலந்து விட்டுட்டே இருந்தாக்கா கொஞ்ச நேரத்தில் பளபளன்னு சொல்லிட்டு வரும். அந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது. கைவிடாமல் கிளறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கெட்டிப்படுறப்ப பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கூழ் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். கூழ் மாதிரி வேணால் கூழ் மாதிரி கொடுக்கலாம். இல்லை வந்து நம்ம ட்ரிங்க் மாதிரி கொடுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துக்கலாம். எந்த விதமாக வெந்தயத்தினுடைய கசப்பே நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பளபளன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். இட்லிக்கு வந்து அரைக்கிறப்பயே கொஞ்சமாக எடுத்து வச்சு உளுந்து கஞ்சி செய்வாங்க. இதே மாதிரி வந்து வெந்தய இட்லி பண்ணுறப்போ அந்த மாவை கொஞ்சமாக கடைசியாக கிரைண்டர் கழுவி எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி கஞ்சி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி வந்தால் போதுமானது. நல்ல பளபளன்னு வந்துடுச்சு. இப்போ இதோட தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது அடுப்பை அணைச்சாச்சு. தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வெந்தயத்தோட கசப்பும் தெரியாது. இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்குது. மிக மிக அதிகமான ப்ரோபயோட்டிக் வேல்யூ இதில் இருக்கும். அதாவது கேன்சர் வியாதி வந்தவங்களுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்லான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாக்க அவங்களுக்கு வந்து எந்த விதமாகவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். குரோன்ஸ் முதலான வியாதிக்கும் இது வந்து நல்லதை செய்யும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஜீரண மண்டலத்தில் நிறைய வியாதிகள் இருக்குது. அதுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஐடியலான ஒரு ட்ரிங்காக இருக்கும். இப்போ இது தயாராகிடுச்சு. இந்த வெந்தய புழுங்கல் அரிசி வெந்தயம் சேர்த்த கஞ்சி தயார். புழுங்கல் அரிசி வெந்தய கஞ்சி இது செய்கிறது ரொம்ப சுலபம். நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா? அதாவது வயதானவர்கள் மட்டும் கிடையாதுங்க. கேன்சர் வியாதியிலேருந்து, குரோன்ஸ் வியாதியிலேருந்து, இன்னும் ஜீரண மண்டலத்தில் பார்த்திங்கன்னா வந்து சிறுகுடல் பெருங்குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்டா வந்து நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி கஞ்சி பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் பண்ணது தான். மிக மிக சிறந்த அளவு ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்குது. ப்ரோபயோட்டிக்ஸுங்கிறது வந்து நல்லது செய்யும் பாக்டீரியாவை மாத்திரை விடையில் இப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இயற்கையான முறையில் தயாரித்து கொடுக்குறப்போ இன்னும் பல மடங்கு அதிகமான வந்து நம்மளுக்கு வந்து நல்லதை செய்யும். இந்த கஞ்சியை வந்து எல்லாருமே வந்து குடிக்கலாம். எந்த நேரம் வேணால் குடிக்கலாம். மார்னிங் வந்து காஃபி அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இல்லைன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட லேட் ஆகிடுச்சுனாக்க இந்த மாதிரி ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு போனாக்க நம்மளுக்கு வந்து குடல் முழுவதும் நல்லா சுத்தமடையும். அதே நேரம் வந்து நல்லது செய்யும் பாக்டீரியா பல்கி பெறுகிறப்ப வந்து கெட்டதை செய்யும் பாக்டீரியா வந்து வளராமல் தடுக்கக்கூடிய சக்தியுடையது. ப்ரோபயோட்டிக் ரைஸ் ஃபெனுக்ரீக் porridge. This is very very simple to prepare. You have to soak parboiled rice and fenugreek together for a few hours and then grind it into a paste, dilute it with water and then cook until it becomes very thick and transparent. Add coconut milk with little salt and then your probiotic drink is very ready. This is very very healthy. Anybody can drink it, from small child to elderly people. Not only that, this will do good for, because of the high probiotic value, that is good bacteria in this. It can be given to even Crohn's patients, cancer patients, and so many people, those who are suffering from small intestine and large intestine problem. There is no allergen in this. It will not do harm to them, because so many people are having lactose allergy, wheat allergy and all those things.
but this will not cause any allergy. Anybody can drink this very safely, very easily prepared. Please try and spread the message to everybody.